இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சகல சொன்னாரேன்னு இந்த பெங்களூர்காரன் கெட்டப்ல தைரியமா வேற வந்து உட்காந்துட்டோம். சுடல மடசாமி, தர்மடி விழாம பாத்துக்காப்பா. அப்பா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எதுவானாலும் நீதான்ப்பா என்னைய காப்பாத்தணும். கிளம்பி வர்ற அவசரத்துல சாப்பிட வேற மறந்துட்டோம். வயிறு வேற பசிக்குது. ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? ஏய் வாடா. யார் இவங்க? இப்பதான் பசிக்குதுன்னு அதுக்குள்ளேயுமா சாப்பாடு ஆர்டர் வந்துருச்சு? ஆமாடா, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. உன்னை பொழந்து கட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பொழந்து கட்டவா? என்னையா சொல்ற? ஆமா, ஆர்டர். ஐயோ, 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 ஆமா, ஐயா சாமி. ஆடா பாவி, விடுடா. ஐயாடா பாவிகளா, விடுடா. ஐயோ, ஐயோ, அம்மா, முடியலடா, டேய் விடுடா. எந்தடா? அட பாவிகளா. போடா. ஐயோ, அம்மா. கைத்தை எடுத்து கட்டறா. ஐயோ, டே பெங்களூரு, உன்னால இந்த ரவுடி பயிர்களோட முரட்டு அடியெல்லாம் நான் வாங்கியிருக்கேன்டா. ஐயோ, ரேவதி பாவம். என்ன ரேவதியை காணோம்? எங்க போயிருப்பா? ரேவதி பாத்தீங்களா? இல்ல, பாக்கலீங்களே. ரேவதியை காணோம். எங்க போயிருப்பான்னு தெரியலையே. உன் டிரைவர் மாப்பிளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த போட்டோல இருக்கிறவதா இவனோட முதல் மனைவி. பேரு தீபா. அம்மா, நிச்சயதார்த்த பத்திரிகையை படிச்சிடலாமா? சரி, படிங்க. நிச்சயதார்த்த விழா நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருஷம் ஆனி மாதம் வேலூர் மாவட்டம் பாலாஜா தாலுகாவை சேர்ந்த திரு பி கணேசன் திருமதி காமாட்சி அம்மாள் அவர்களின் தவப்புதல்வன் ஜி செல்வம் என்ற வரனுக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி கிராமத்தை சேர்ந்த திரு ராஜராஜன் திருமதி சாமுண்டீஸ்வரி அவர்களின் கனிஷ்ட குமாரத்தி துர்கா என்ற கன்னிகைக்கும் திருமணம் செய்வதாக நிச்சயதார்த்த விழா இருவீட்டார் சம்மதத்துடன் நடைபெறுகிறது. மணமக்களை சுற்றமும் சூழ வந்திருந்து ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்தாங்கோ, மாலையை போட்டுக்கோங்க, எடுத்துக்கோ. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்குங்க. எழுந்துருங்க, எடுத்துங்க. இந்தாங்க, நீங்களும் எடுத்துக்கோ. மோதிரத்தை அப்படி போடக்கூடாது, இப்படி போடணும். பாத்தியா?
என்ன நாம் போட வேண்டிய மோதிரத்தை இந்த லேடி போட்டுட்டாங்க. எப்படியோ நாம பார்த்த மாப்பிள்ள துர்காவுக்கு மோதிரம் போட்டுட்டான். பாதி கிணறு தாண்டியாச்சு. துர்காவும் மாப்பிளைக்கு மோதிரம் போட்டுட்டா மீதி கிணறும் தாண்டி நாம ஜெயிச்ச மாதிரி தான். எங்க சமூகத்துல எல்லாம் நிச்சயதார்த்த தப்பா பொண்ணுங்க மாப்பிள்ளை கையில மோதிரம் போட மாட்டாங்க. மாப்பிள்ளை அக்கா கையில தான் மோதிரம் போடுவாங்க. நீ என் கையில மோதிரம் போடு. இது என்னங்க புதுசா இருக்கு? மாப்பிள்ள கையில மோதிரம் போடாம மாப்பிள்ள அக்கா கையில மோதிரம் போடுறீங்க. இது எங்கேயும் இல்லாத நடைமுறையா இருக்கு. எங்க நடைமுறை அதுதான். மாப்பிள்ளையோட அக்கா கையில தான் மோதிரத்தை போடணும். அக்கா அதான் நடைமுறைன்னு சொல்றாங்களா, விடுக்கா. எப்படியோ நம்ம 2 பேரும் நல்லபடியா மோதிரத்தை மாத்திக்கிட்டோம். இனி எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம வாழ்க்கையில எல்லாமே ரிவர்ஸ்ல நடக்குது. எப்படி நடந்தா என்ன, எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. என்ன நிச்சயதார்த்த மோதிரத்தை நானும் அவ கையில போடல, அவளும் என் கையில போடல. இந்த மாதிரி ஒரு நிச்சயதார்த்தம் எங்கேயும் நடந்திருக்காது. இந்த மோதிரத்தை வச்சு 1 மாசம் ஓட்டலான்னு பார்த்தா அதுல மண்ணு விழுந்துருச்சே. இப்படியும் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சம்பந்தி, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்பந்தியம்மா, நீங்க சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தத்தை ரொம்ப கிராண்டா பண்ணிட்டீங்க. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்லு சந்திரா, நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்துருச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? நாம ஜெயிச்சிட்டோங்க. நாம ஜெயிச்சிட்டோம். நாம பார்த்த மாப்பிள்ளையோட தான் துர்காவுக்கு நிச்சயம் நடந்துச்சு. அவங்க 2 பேரும் மோதிரமும் மாத்திக்கிட்டாங்க. அப்போ அந்த டிரைவர் பையன் தோத்துட்டான்னு சொல்லு. ஆமாங்க, இந்த தடவை அவன் நம்ம கிட்ட மண்ணை கவிட்டான். அப்படின்னா நீ நேரா அவங்கிட்ட போய் அவன் சட்டைய பிடிச்சு, இப்ப நீ தோத்துட்டியடா, நீ என் அக்கா கிட்ட வந்து நீதான் ராஜா சேதுபதியோட பேரங்கிற உண்மையை சொல்லுன்னு சொல்லி நாக்க புடிங்கிற மாதிரி கேளவன. அவன் தான் நீதி நேர்மை எல்லாத்தையும் பாடமா படிச்சவனாச்சே. கண்டிப்பா அவன் சொல்லித்தானே ஆகணும். ஆமாங்க, அவனை பார்த்து மானம் போற மாதிரி கேட்க தான் போறேன். என் அக்கா கையாலேயே அவன் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில தள்ள வச்சாதான் நாம இத்தனை நாள் பட்ட அவமானத்துக்கெல்லாம் பழி தீர்த்த மாதிரி இருக்கும். சரி, நான் வச்சிடுறேன். சரி.